குழந்தைகளா, ஒவ்வொரு முறையும் இந்த பயிற்சி செய்யும்போது பாதுகாப்பான இடத்துல இருக்கிறத ஒரு முறை உறுதி செஞ்சுக்கிங்க. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல கண்களை மூடி அமைதியாக படுத்துக்குங்க. எப்படி படுக்கணும்? வானத்தை பார்த்து படுக்கிற மாதிரி படுத்துக்கணும். கையை மூடி இருக்கக்கூடாது. காலை கொஞ்சம் கேப் விட்டு படுக்கணும். கால் மேலே கால் போட்டெல்லாம் படுக்கக்கூடாது. கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அப்படியே ஒரு இமேஜினரி வேர்ல்டுக்குள்ளே வாங்க. உடல் தளர்த்துதல் பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய உடம்போட ஒவ்வொரு பாகங்களை சொல்லும் போதும் உங்கள் கவனம் முழுவதும் எந்த பாகத்தை சொல்கிறோமோ அந்த பாகத்தின் மீது தான் இருக்கணும். குழந்தைங்களா, நம்ம உடம்புல 5 ஓட்டங்கள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிர் ஓட்டம், காந்த ஓட்டம். மொத்தமாக 5 ஓட்டங்கள் இருக்குது. இந்த 5 ஓட்டங்களும் நம்ம உடம்புல சீராக இயங்கிட்டு இருந்தால் தான் உடம்புல எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் இந்த 5 ஓட்டங்களையும் நம்ம உடம்போட ஒவ்வொரு பார்ட்டை நினைக்கும் போதும் சொல்லும்போது இது எல்லாம் நம்ம உடம்புல சரியாக சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும், உணரணும், இமேஜின் பண்ணணும். ஓகேவா? வெறும் பாயில் தான் படுக்கணும். தலை கீழே இருக்கணும். தலை, கை, உடம்பு, கால் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். கை கொஞ்சம் கேப் விட்டுக்குங்க. கேப் விட்டு கூட படுத்துக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு உங்களுடைய பாதங்களை கவனிங்க. குழந்தைங்களா, உங்களது கவனம் முழுவதும் எங்கே இருக்கணும்? பாதத்தின் மீது இருக்கணும். இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிர் ஓட்டம், காந்த ஓட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன. பாதங்கள் இரண்டும் போதுமான அளவு வலு பெறுகின்றன. அணு அடுக்குகள் சீரடைகின்றன. பாதங்கள் இரண்டும் ஓய்வு பெறட்டும். பாதங்கள் இரண்டும் ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றன. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. ஒரு நிமிடம் பாதங்கள்லேயே மனதை செலுத்துங்க. உங்களது கெண்டைக்கால் பகுதியை தளர்த்தி கொள்ளுங்கள். கெண்டைக்கால் பகுதியில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிர் ஓட்டம், காந்த ஓட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன. கெண்டைக்கால் பகுதிகள் இரண்டும் போதுமான அளவு வலு பெறுகின்றன. அணு அடுக்குகள் சீரடைகின்றன. கெண்டைக்கால் பகுதிகள் இரண்டும் ஓய்வு பெறட்டும். கெண்டைக்கால் பகுதிகள் இரண்டும் ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றன. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு.
குழந்தைங்களா, அடுத்ததாக உங்களுடைய முழங்கால் பகுதிகளை தளர்த்தி கொள்ளுங்கள். முழங்கால் பகுதியில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிர் ஓட்டம், காந்த ஓட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன. முழங்கால்கள் இரண்டும் போதுமான அளவு வலு பெறுகின்றன. அணு அடுக்குகள் சீரடைகின்றன. முழங்கால்கள் இரண்டும் ஓய்வு பெறட்டும். முழங்கால்கள் இரண்டும் ஓய்வு பெற்றுக்கொண்டிருக்கின்றன. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. உங்களது தொடைகள் இரண்டினையும் தளர்வாக வைத்து கொள்ளுங்கள். தொடைகளில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிர் ஓட்டம், காந்த ஓட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன. தொடைகள் இரண்டும் போதுமான அளவு வலு பெறுகின்றன. அணு அடுக்குகள் சீரடைகின்றன. தொடைகள் இரண்டும் ஓய்வு பெறட்டும். தொடைகள் இரண்டும் ஓய்வு பெற்றுக்கொண்டிருக்கின்றன. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. குழந்தைகளா, உங்களுடைய இடுப்பு பகுதியை தளர்த்தி கொள்ளுங்கள். இடுப்பு பகுதியிலும் அதன் உள் உறுப்புகளிலும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிர் ஓட்டம், காந்த ஓட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன. இடுப்பு பகுதியும் அதன் உள் உறுப்புகளும் போதுமான அளவு வலு பெறுகின்றன. அணு அடுக்குகள் சீரடைகின்றன. இடுப்பு பகுதியும் அதன் உள் உறுப்புகளும் ஓய்வு பெறட்டும். இடுப்பு பகுதியும் அதன் உள் உறுப்புகளும் ஓய்வு பெற்றுக்கொண்டிருக்கின்றன. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு.
உங்களது வயிற்றுப்பகுதியை தளர்த்தி கொள்ளுங்கள். உங்களது வயிற்றுப்பகுதியிலும் அதன் உள் உறுப்புகளிலும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிர் ஓட்டம், காந்த ஓட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன. வயிற்றுப்பகுதியும் அதன் உள் உறுப்புகளும் போதுமான அளவு வலு பெறுகின்றன. அணு அடுக்குகள் சீரடைகின்றன. வயிற்றுப்பகுதியும் அதன் உள் உறுப்புகளும் ஓய்வு பெறட்டும். வயிற்றுப்பகுதியும் அதன் உள் உறுப்புகளும் ஓய்வு பெற்றுக்கொண்டிருக்கின்றன. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. மார்பு பகுதியை தளர்த்தி கொள்ளுங்கள். மார்பு பகுதியிலும் அதன் உள் உறுப்புகளிலும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிர் ஓட்டம், காந்த ஓட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன. மார்பு பகுதியும் அதன் உள் உறுப்புகளும் போதுமான அளவு வலு பெறுகின்றன. அணு அடுக்குகள் சீரடைகின்றன. மார்பு பகுதியும் அதன் உள் உறுப்புகளும் ஓய்வு பெறட்டும். மார்பு பகுதியும் அதன் உள் உறுப்புகளும் ஓய்வு பெற்றுக்கொண்டிருக்கின்றன. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. குழந்தைகளா, உங்களது தோள்பட்டையையும் 2 கைகளையும் தளர்த்தி கொள்ளுங்கள். தோள்பட்டையிலும் 2 கைகளிலும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிர் ஓட்டம், காந்த ஓட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன. தோள்பட்டையும் 2 கைகளும் போதுமான அளவு வலு பெறுகின்றன. அணு அடுக்குகள் சீரடைகின்றன. தோள்பட்டையும் 2 கைகளும் ஓய்வு பெறட்டும். தோள்பட்டையும் 2 கைகளும் ஓய்வு பெற்றுக்கொண்டிருக்கின்றன. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு.
குழந்தைகளா, உங்களது கழுத்து பகுதியை தளர்த்தி கொள்ளுங்கள். கழுத்து பகுதியிலும் அதன் உள் உறுப்புகளிலும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிர் ஓட்டம், காந்த ஓட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன. கழுத்து பகுதியும் அதன் உள் உறுப்புகளும் போதுமான அளவு வலுப்பெறுகின்றன. அணு அடுக்குகள் சீரடைகின்றன. கழுத்து பகுதியும் அதன் உள் உறுப்புகளும் ஓய்வு பெறட்டும். கழுத்து பகுதியும் அதன் உள் உறுப்புகளும் ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றன. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. குழந்தைகளா, உங்களது தலைப்பகுதியை தளர்த்தி கொள்ளுங்கள். தலைப்பகுதியிலும் அதன் உள் உறுப்புகளிலும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிர் ஓட்டம், காந்த ஓட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன. தலைப்பகுதியும் அதன் உள் உறுப்புகளும் போதுமான அளவு வலுப்பெறுகின்றன. அணு அடுக்குகள் சீரடைகின்றன. தலைப்பகுதியும் அதன் உள் உறுப்புகளும் ஓய்வு பெறட்டும். தலைப்பகுதியும் அதன் உள் உறுப்புகளும் ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றன. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். தலைப்பகுதியும் அதன் உள் உறுப்புகளும் நன்றாக ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றன. கழுத்துப்பகுதியும் அதன் உள் உறுப்புகளும் நன்றாக ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றன. தோள்பட்டையும் 2 கைகளும் நன்றாக ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றன. மார்பு பகுதியும் அதன் உள் உறுப்புகளும் நன்றாக ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றன. வயிற்று பகுதியும் அதன் உள் உறுப்புகளும் நன்றாக ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றன. இடுப்பு பகுதியும் அதன் உள் உறுப்புகளும் நன்றாக ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றன. 2 தொடைகளும் நன்றாக ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றன. 2 முழங்கால்களும் நன்றாக ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றன. 2 கெண்டைக்கால்களும் நன்றாக ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றன.
2 பாதங்களும் நன்றாக ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றன. உச்சி முதல் உள்ளங்கால் வரை உடல் முழுவதும் நன்றாக ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றது. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. உடல் தளர்த்துதல் பயிற்சியை நிறைவு செய்து கொள்ள விரும்புகிறவர்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். முதலில் உங்கள் பாதங்களுக்கு லேசாக அசைவு கொடுங்க. உங்கள் கால்களுக்கு லேசாக அசைவு கொடுங்க. உங்கள் இடுப்புக்கு லேசாக அசைவு கொடுங்க. உங்களது கைகளுக்கு லேசாக அசைவு கொடுங்க. உடம்புக்கு லேசாக அசைவு கொடுங்க. கண்களை மெதுவாக திறங்க. உங்களது இடது கையை தலைக்கு மேலே நீட்டி இடது பக்கம் திரும்பி வலது கையை ஊனி லேசாக எந்திரிச்சிக்கலாம்.